திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 1,00,000 சதுரடியில். அண்மை செய்தியை பார்க்கிறோம். 4 மாவட்டங்களுக்கு இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நேற்று காலை முதல் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் அதன் எதிரொலியாக இன்று பொது விடுமுறை என்பது தமிழக அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். மருதுபாண்டி, தற்போது நிலைமை எப்படி இருக்கு? இரவு முழுவதும் கனமழை தொடர்ந்து பெய்ததா? என்ன விவரம்? தென் மாவட்டங்களில் நேற்று காலை முதல் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு தமிழக அரசு சார்பாக பொது விடுமுறையானது விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று காலை 8:30 மணி அளவில் 671 மில்லிமீட்டர் மழை பதிவான நிலையில் தற்போதைய நிலவரப்படி சுமார் 6,338 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரத்தை கடந்தும் தொடர்ந்து இடைவிடாமல் மழையானது பொழிந்து வருகிறது. இதன் காரணமாக திருநெல்வேலி மாநகர் மட்டுமல்லாமல் புறநகர் மற்றும் அண்டை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் சாலைகளில் வெள்ள நீர் என்பது பெருக்கெடுத்து வருகிறது. குறிப்பாக முக்கிய சாலைகள் என்பது முற்றிலும் முடங்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக கிராமப்புறங்கள் மாநகர பகுதிக்கு செல்லக்கூடிய போக்குவரத்து என்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விடுமுறை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அரசு பொது விடுமுறை என்பது அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக அந்த நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அணைகளின் நீர்மட்டம் என்பது தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. குறிப்பாக பாபநாசம், சேர்வலாறு உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டம் என்பது வெகுவாக உறைந்து வருகிறது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அணையில் இருந்து நீர் திறப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பாபநாசம் அணையிலிருந்து மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற அணைகளில் இருந்து சுமார் 50,000 கன அடி அளவிற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக அப்புறப்படுத்தப்பட்டு முகாம்களுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை மற்றும் ஆட்சியர் அலுவலகத்திற்குள்ளே இந்த வெள்ள நீர் என்பது உள்ளே சேர்ந்ததன் காரணமாக தற்போது ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து மீட்பு குழுவினரோ பொதுமக்களோ ஊடகமோ உள்ளிட்ட எந்த ஒரு அதிகாரிகளும் வெளியே வர முடியாமல் உள்ளே செல்ல முடியாமல் பெருமளவு பாதிகளாகி இருக்கிறார்கள். தொடர்ந்து மழை குறைந்து வெள்ளம் நீர் அடிய வாய்ப்பு இருக்கிறது. இருப்பினும் தொடர்ந்து மழையானது பொது கொண்டே இருப்பதன் காரணமாக பொது முற்றிலும் அந்த அடிப்படை வாழ்க்கை என்பது முற்றிலும் முடங்கி இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் மக்களின் அத்தியாவசிய தேவையா இருக்கக்கூடிய பால் உள்ளிட்ட எந்த பொருட்களும் கிடைப்பதில் சிரமம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மழைநீர் சூழ்ந்த காரணத்தால் சாலைகளில் வாகனங்கள் செல்ல முடியவில்லை. இதன் காரணமாக அடிப்படை பொருட்கள் இருக்கக்கூடிய பால் உள்ளிட்ட எந்த பொருட்களை வாங்குவதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. தென் மாவட்டங்களில் கனமழையின் எதிரொலியாக 4 மாவட்டங்களுக்கு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருந்தீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி மருதுபாண்டி. திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 1,00,000 சதுரடியில்.